தென்னிந்திய தென்னை விவசாயிகள் டெல்லியில் முகாமிட்டு 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் தமிழகத்திலிருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க பொதுச்செயலாளர் ஈசன் நம்முடைய நேரலையில் இணைந்திருக்கிறார். அவருடன் சில இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம கேட்கிறோம். அது மட்டும் இல்லை, தென்னை விவசாயிகளுக்கு காத்திருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கேட்க இருக்கிறோம். ஈசன் சார் வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கங்க சார். சார், இப்போ இந்த கிட்டத்தட்ட நம்ம இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கான பிரதான காரணம் என்ன சார்? குறிப்பா கொப்பரை தேங்காய்க்கு சரியான விலை இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் போராட்டம். இன்னொன்னு, உங்ககிட்ட இருந்து அரசு வாங்குற விலையை விட மார்க்கெட்ல குறைவான விலையில கொடுக்க போறதா ஒரு தகவலும் சொல்லப்படுது. ஒருவேளை அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்துல மக்கள் விவசாயிகளுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கோகனட் ஆயிலா அதே மக்களை கவர்மெண்டே அதை மாத்தி இது போல ரேஷன் கடையில கொடுக்கணும் அப்படிங்கிறது நீண்ட காலமா கோரிக்கையா இருக்கு. இதுதான் பிரதான கோரிக்கையா? என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னையில பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் விலை கிடைக்கல, கட்டுப்படியாகிற விலைங்கிறத மிகப்பெரிய பிரச்சனை. அரசாங்கம் 108 ரூபாய் கொடுத்து கொள்முதல் செய்தாலும் அந்த கொள்முதல் என்பது அதுல பெருமளவில் விவசாயிகள் பங்கேற்க முடிவதில் வியாபாரிகள் தான் பங்கேற்கிறாங்க. அரசாங்கம் கொள்முதல் பண்ணி அதை அரிசியை கொள்முதல் பண்ணி நெல்லை கொள்முதல் பண்ணி அரிசியை கொடுக்கறாங்க மக்களுக்கு. கோதுமையை கொள்முதல் பண்ணி நியாய விலை கடைகளை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பருப்பு வகையில கொள்முதல் பண்ணி பாரத் தால் அப்படிங்கிற பேர்ல மத்திய அரசோட நாபேட் நிறுவனம் மக்களுக்கு நேரடி விநியோகம் பண்றது மானிய விலையில கிலோ 60 ரூபாய்க்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோதுமையை கொள்முதல் பண்ணி பாரத் ஆட்டா அப்படிங்கிற பேர்ல சப்பாத்தி மாவை கிலோ 27 ரூபாய்க்கு நாடு முழுவதும் விற்கிறாங்க. ஆனா கொப்பரையை கொள்முதல் பண்ணி கொப்பரையாக விற்கும் போது அந்த எண்ணெய் வணிகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாரும் அதுல 108 ரூபாய் 60 பைசாக்கு அரசு வாங்கினது 60 ரூபாய் 65 ரூபாய்க்கு எடுத்து மிகப்பெரிய கொள்ளை லாபம் அடிக்கிறாங்க. விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்களும் சுரண்டப்படுறாங்க. எனவே எண்ணெயாக மாற்றி மதிப்பு கூட்டி அதே மானிய விலையில மக்களுக்கு இவங்க பாரத் ஆட்டான் சப்பாத்தி மாவு விற்கிற மாதிரி மத்திய அரசு, பாரத் தால்னு பருப்பு விற்கிற மாதிரி, பாரத் ஆனியன் சொல்லி வெங்காயம் விற்கிற மாதிரி, பாரத் கோகனட் ஆயில் அப்படின்னு மத்திய அரசு விற்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நாங்க நீண்ட காலம் வைத்துட்டு இருக்கிறோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னையில, டெல்லியில, ஜந்தர் மந்தர்ல தொடர்ச்சியா 3வது நாளாக நாங்கள் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்துல கர்நாடக ராஜ்ய ரைட் சங்கத்திலிருந்து விவசாயிகள் பங்கெடுத்திருக்கார்கள், கேரள விவசாயிகள் பங்கெடுத்திருக்கார்கள், தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கெடுத்திருக்கிறோம். நாங்கள் இங்கு வந்த உடனே அது அன்னைக்கு நாடாளுமன்றத்துல ராஜ்யசபையில நம்ம தமிழ்நாட்டுடைய மதிமுக மாநில பொதுச்செயலர் ஐயா வைகோ அவர்கள் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினாங்க. முதல் அன்னைக்கு போராட்டத்தை அன்னைக்கு ஈரோடு நாடாளுமன்ற கணேசமூர்த்தி அவர்களும் நாமக்கல் நாடாளுமன்ற சின்ராஜ் அவர்களும் கலந்து கொண்டு போராட்டத்தை துவக்கி வைத்து எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக வேளாண் துறை அமைச்சரும் வேளாண் துறை செயலரும் பிரதமர்களும் விவசாயிகள் சந்திப்பதற்கு கோரிக்கை குறித்து வலியுறுத்துவதற்கு நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் திரும்ப போவதில்லை என உறுதியோடு நாங்கள் இங்கு ஜந்தர் மந்திரிலே கடும் குளிரையும் பல்வேறு அசோகங்களையும் சந்தித்து விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சார், இப்போ ஈசன் சார், இப்போ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம இங்கேருந்து விவசாயிகள் போய் இதே ஜந்தர் மந்தரில் நாள் கணக்காக அங்கே நின்று போராடி அதுக்கப்புறம் ஒரு பலன் எட்ட முடியாம அல்லது ஒரு பாதி பலன் எட்டி திருப்பி வந்ததை பார்க்க முடியும். இப்போ நமக்கு என்ன உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவு பண்ணணும் அப்படிங்கிறத வேற முகமா ஏதாவது கொடுக்க முடியுமா? அல்லது ஏற்கனவே இது சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? தொடர்ச்சியாக அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு விவசாயிகள் குழு சென்றிருக்கு. அவர்கள் விவசாயிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை படிப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. போராட்டத்தை கைவிடுங்கள் என்றும் ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறார்கள். நாங்கள் அமைதியாக அறவழியிலே மத்திய அரசையே விமர்சனை எதுவும் செய்யாமல் கோரிக்கைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க கோதுமாவை கொள்முதல் பண்ணி பாரத் ஆட்டான்னு விற்கிறீங்க, பருப்பை கொள்முதல் பண்ணி பாரத் தால்னு விற்கிறீங்க, ஏன் தேங்காய் எண்ணெய் மட்டும் பாரத் கோகனட்ல விற்க மாட்டீங்க நாங்க கேட்கிறோம். தொடர்ச்சியாக பல்வேறு அதிகாரிகள் காரணமே இல்லாத சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும் உறுதியாக அமல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக வலியுறுத்தி நாங்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல, இப்ப இதுல தென்னை விவசாயிகளை பொறுத்தளவுக்கு இப்ப நீங்க நம்ம குறிப்பா சவுத் இந்தியால தான் அதிக அளவுக்கு அதனுடைய விளைச்சல் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். மற்ற பக்கம் பெரிய அளவுக்கு இந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. இப்ப ஒருவேளை அதனால ஏதாச்சும் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது உணர்றீங்களா? தென்னகத்தினுடைய விவசாயிகள், குறிப்பாக தமிழகம் கேரளத்தினுடைய விவசாயிகள் அதுல புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்குதுங்களா? கர்நாடகா, தமிழ்நாடு,
கேரளா ஆகிய 3 மாநிலங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேங்காய் உற்பத்தியில 80% பங்களிப்பை செய்து வருகிறது. இந்த மாநிலங்கள்ல தான் பாத்தீங்கன்னா தென்னை விவசாயத்துக்கான தட்பவெட்ப சூழ்நிலையும் மண்வளம் இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவுல பாத்தீங்கன்னா விவசாய நாடுன்னு சொல்றான். ஆனா இந்த வரைக்கும் 72% எண்ணெய் வித்துக்கள் இங்க இறக்குமதி ஆயிட்டு தான் இருக்குது. அதுக்காக உள்நாட்டுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல எண்ணெய் வித்து, தரமான எண்ணெய் வித்து, உற்பத்திக்கு சாதகமா இருக்கக்கூடியது இவ்வளவு பெரிய மக்கள் தொகைக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா தென்னை ஒண்ணுதான். அப்ப இந்த தென்னை விவசாயத்துல உள்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மிக கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறோம். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இதே வெளிநாட்டு விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து பாமாயிலை இறக்குமதி பண்ணி இந்தியா பூரா விற்பனை செய்துட்டு இருக்கிறாங்க. எனவே நாங்க கோரிக்கை வைக்கிறது, தற்சார்பு விவசாயம் சொல்றீங்க, தற்சார்பு நாடுன்னு சொல்றீங்க, எல்லா துறைகளையும் தற்சார்பு சொல்றீங்க, ஏன் விவசாயத்தில் மட்டும் நீங்கள் தற்சார்பை கடைபிடிப்பதில்லை? இறக்குமதி செய்யும் போது மிக கடுமையாக அந்நிய செலாவணி பாதிப்பு ஏற்படுகிறது. உள்நாட்டில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், உள்நாட்டு விவசாயிகள் ஒதுக்கப்படுகிறார்கள், ஓரக்கட்டுப்படுகிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா தென் மாநில விவசாயிகள் என்ன உண்மை எங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை வட இந்தியாவுல தென்னை மரங்கள் இருந்து இந்த கோரிக்கை நிறைவேறி இருக்குமாங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு எழாமல் இல்லை. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நாங்கள் கோரிக்கையோடு உறுதியாக நிற்கிறோம். அது ஓகேங்க சார். இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ அந்த பாமாயிலை பத்தி சொன்னீங்க. ரொம்ப நாளமா நம்ம தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. இதுல வந்து குறிப்பா இப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கக்கூடிய ரேஷன் கடைகள்லயோ அல்லது வந்து பொது விநியோகத்தை சார்ந்திருக்கக்கூடிய ரேஷன் கடைகள்லயும் இந்த கோரிக்கை முன்வைக்கலாம் இல்லைங்க சார்? அட்லீஸ்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களா அதை எடுத்து பண்ணலாம் இல்லைங்களா? அந்த ஆப்ஷன் இல்லையா? அப்போ மாநில அரசுடன் நீண்ட காலமா நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்துக்கிட்டும் கோரிக்கை வைத்துட்டு இருக்கிறோம். மாநில அரசாங்கத்துடைய நியாய விலை கடைகள்ல மாநில அரசு வெளிநாட்டு பாமாயிலுக்கு பதிலாக உள்நாட்டு தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்களை வந்து மானிய விலையில விற்பனை செய்ய வேண்டுங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவை இருக்கிறது. மத்திய அரசிடமும் நிலுவையில் இருக்கிறது. இப்போதைக்கு என்ன பிரச்சனை, நாங்க ஏன் டெல்லி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா, விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட குப்பரை 1,10,000 மெட்ரிக் டன் மத்திய அரசுடைய நாபட் நிறுவனத்திட்டு இருக்குது. இன்னைக்கு வெளிச்சந்தையில 85 ரூபாய்க்கு கொப்பரை 1 கிலோ வித்துட்டு இருக்குது. நேரடியா இப்ப அந்த 1,10,000 மெட்ரிக் டன் அவங்க வந்து வெளியே விற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த 9 ரூபாய்க்கு போயிடும். 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிற தேங்க 5 ரூபாய்க்கு வந்துடும். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு நாங்கள் கடுமையான வாழ்வாதார சூழலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். எனவே இந்த 1,10,000 மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணி இருப்பு வச்சிருக்கிறது நாற்பது நிறுவனம் மத்திய அரசு வச்சிருக்குது. நீங்க மாத்தி மக்களுக்கு மானிய விலையில கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சு வந்திருக்கிறோம். மாநில அரசாங்கம் வந்து நியாய விலை கடைகள்ல பாமாயில விட்டாலும் அவங்க கொப்பரையை கொள்முதல் பண்றதில்ல. கொப்பரையை கொள்முதல் பண்றது மத்திய அரசினுடைய 40 நிறுவனம் தான் கொள்முதல் செய்யுது. எனவே அவர்கள் தான் இருப்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வெளிச்சந்தையில் விற்கும் போது மிக கடுமையான நஷ்டத்துக்கு ஆளாகிறோம். மொத்த உற்பத்தியில 20% தான் கொள்முதல் பண்றாங்க, மீதி 80% வெளிச்சந்தை நம்பி இருக்குது. இவங்களே கொள்முதல் பண்ணி இவங்களே வெளிச்சந்தையில 108 ரூபாய் கொள்முதல் பண்ணி 65 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்ட மிக கடுமையான பாதிப்பு நாங்கள் ஆளாயிட்டு இருக்கிறோம். எனவேதான் இந்த கோரிக்கை இந்த நேரத்தில் மத்திய அரசிடம் தான் வைக்க முடியும் என்ற நேரத்தில் நாங்கள் இங்க வந்து காத்துக் கொண்டிருக்கிறோம். ஈசன் சார், பொதுவா ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது புரியாது. அதுதான் அந்த கேள்வி நான் முன் வச்சேன். ரெண்டாவது, இப்போ இன்னொரு சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாபட் நிறுவனம் வந்து இது போல வெளிச்சந்தையில கொடுத்தா அப்படின்னா அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கஸ்டமரா இருக்கக்கூடியவங்க, எண்ட் யூசரா இருக்கக்கூடியவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தேங்காய் எண்ணெய் கம்மியான விலையில கிடைச்சா போதுங்க, இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ அவங்களுக்கான தகவல் என்ன, அதை என்ன சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு இருக்கிற எண்ணெய்கள்ல மிகவும் தரம் குறைவான எண்ணெய் பாமாயில். இந்த பாமாயில் வந்து நம்ம நாட்டு எண்ணெய் கிடையாது. இருக்கிறதுலே தரம் குறைவான ஒரு கழிவு எண்ணெயை கொண்டு வந்து இங்க சுத்திகரிச்சு இங்க விக்கிறாங்க. விற்கும் போது மக்களுக்கு இன்னைக்கு எல்லா அரசோட திட்டங்கள்ல பயன்படுது, உணவகங்கள் அதுதான் பயன்படுத்துறாங்க. மிக கடுமையான உடல்நல கோளாறுகள், புற்றுநோய்கள் வர்றதுக்கு அது காரணமாக இருக்கிறது. அடுத்தது மாரடைப்படுறதுக்கு காரணமா இருக்குது. ஆனா தரமான எண்ணெய் தேங்காய் எண்ணெய். எல்லா மருத்துவர்களும் மருத்துவ அறிக்கையிலும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க, உடல் நலத்துக்கு நல்லது. கேரளான்னு ஒரு மாநிலம் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டு உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு நாங்க இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தின் சொல்லுதுன்னா, தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க. அது உள்நாட்டு எண்ணெய் வித்து உடலுக்கு நல்லது, உகந்தது, பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடியது. பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக பல மருத்துவ குறிப்புகள்ல, சித்த மருத்துவ குறிப்புகள்ல, ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள்ல தேங்காய் எண்ணெய் மருத்துவ பொருளாக, மருந்து பொருளாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதையும் மக்கள் மருத்துவ குறிப்பு சொல்றீங்க, நான் அதையவே கேட்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு எண்ட் யூசரா, ஒரு நுகர்வோரா எனக்கு வந்து இப்ப நான் வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்கிறது தான் நான் விரும்புவேன்.
ஒரு லிட்டர் வந்து இப்போ 80 ரூபாய் கிடைச்சதுன்னா எனக்கு லாபம் தான், அப்படிதான் நான் யோசிப்பேன். இப்ப இதுக்கு நீங்க போராட்டம் நடத்தணுங்கிற அந்த காரணம் இருக்கு இல்லையா, அதுதான் நான் கேட்கிறேன். அதை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு தான் கேட்டேங்க. அதாவதுங்க, மாநில அரசாங்கம் 100 ரூபாய்க்கு பாமாயில கொள்முதல் பண்ணி 30 ரூபாய்க்கு நியாய விலை கடைகள்ல விற்கிறதாலதான் மக்கள் அதை வாங்கி அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. மக்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார இடர்பாடுகள், செலவுகள் காரணமாக எது சீப் அண்ட் பெஸ்டோ, எது குறைந்த விலையில கிடைக்கிறதோ அதைத்தான் பயன்படுத்த வேண்டிய சூழல் இன்னைக்கு வாழ்வியல் சூழல் இருக்கிறது. அதே மத்திய அரசாங்கம் கோதுமையை கொள்முதல் பண்ணி 27 ரூபாய்க்கு ஒரு கிலோ சப்பாத்தி மாவு விற்கிறாங்க மானிய விலையில. இப்ப மானிய விலையில கொடுக்கும் போது மக்கள் பயன்படுத்தப்படணும். நல்ல உணவுப் பொருளான தேங்காய் எண்ணெய மானிய விலையில மக்களுக்கு விநியோகிக்கும் போது மக்களுக்கு உடல் நலம் மேம்படும், தரம் மேம்படும், தரமான எண்ணெய் சாப்பிடும், நோய்கள் குறையும். எனவே இந்த பாமாயிலுக்கு பதிலாக ஏன் நான் தேங்காய் எண்ணெய் சாப்பிடுறேன் அப்படிங்கறது இதற்கான விளக்கம் இதுதான். சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கறத சீப் மட்டும்தான் பாமாயில பாக்குற, பெஸ்ட் கிடையாது. அது இட்ஸ் ஒஸ்ட் ஆயில். சோ பெஸ்ட் ஆயிலான தேங்காய் எண்ணெய் கொடுங்க நாங்க கோரிக்கை வைக்கிறோம். ரொம்ப நன்றி ஈசன் சார். இப்போ நீங்க உங்களுடைய களத்திலிருந்து உங்களுடைய முழுமையான விவரங்களை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த தகவல் அரசுக்கு, மத்திய அரசுக்கு நிச்சயமாக போய் சேரும் அப்படிங்கிறது நாங்களே நம்புறோம். அதற்காகத்தான் நம்ம முழுமையா ஒரு நாள சத்தியம் தொலைக்காட்சி விவசாயிகளுக்காகவே, ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்னு இந்த விவசாய பெருமக்களுக்காக, இந்த பெருங்குடி வளர்ந்து மக்கள் இருக்கக்கூடிய குடிகள் வளர வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்காக இந்த நேரத்தை உங்களுக்காக கொடுத்தோம். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சது நன்றி. மற்றுமுள்ள அங்க இருக்கக்கூடிய நமது விவசாய சங்கத்தின் அனைத்து மாநில விவசாய சங்கத்திற்கும் இந்த தகவலை எடுத்து சொல்லுங்க. மிக்க நன்றி இணைப்புல வந்தமைக்கு.